அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அமாவாசை அன்னைக்கு நம்மளுடைய ராசிக்கான பலன்கள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாங்க. இந்த வைகாசி மாத அமாவாசை அன்னைக்கு உருவாகக்கூடிய பஞ்சகிரக யோகம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது 3 ராசிகளுடைய வாழ்க்கையவே மாற்றப் போகக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது கிரகங்களுடைய ராசி மாற்றத்தால் ஒரு சில நாட்களுக்கு மிக அபூர்வமான யோகங்கள் ஏற்படும். மாத கோள்கள் அவ்வப்போது ஒரே ராசியில் சஞ்சரிக்கும் போது 2 கிரக சேர்க்கை 3 கிரக சேர்க்கை இவையெல்லாம் ஏற்படுங்க. இதனால் மிக அபூர்வமாக 5 கிரக சேர்க்கையும் ஏற்பட இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அத்தகைய அபூர்வமான அந்த கிரகங்களுடைய சேர்க்கை பஞ்சகிரக யோகமாக சொல்லப்படுது. வைகாசி அமாவாசை அன்னைக்கு ரிஷபராசியில் ஏற்படக்கூடிய இந்த பஞ்சகிரக யோகத்தை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் குறிப்பிட்டு ரிஷபராசியில் ஏற்படுது. ரிஷபராசியில் 2.5 நாட்களுக்கு கிரகங்களுடைய மகா சங்கமம் இருக்கும் என்றும், அந்த அளவுக்கு சூரியன், சந்திரன், புதன், சுக்கிரன் மற்றும் புதன் ஆகிய கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன என்றும், இதனால் ஜோதிடத்தில் எவ்வேறு மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது என்றும் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் மறக்காமல் என்ன ராசிக்காரங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. அதே போல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. 5 ராசிக்கு ரொம்ப நல்லது, 3 ராசிக்கு ரொம்ப அருமையான நாட்களாக சொல்லப்படுது. அவையெல்லாம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்க போகிறோம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு கிரகங்களுடைய மாற்றம் ஏற்படும் போதுமே நிறைய பிரச்சனைகளை நம்ம சந்திச்சுக்கிட்டு தாங்க இருக்கோம். ஆனால் இதுக்கெல்லாம் தீர்வு என்ன அப்படின்னு பார்க்கும்போது நான் எவ்வளவோ செய்து பார்த்துட்டேன், ஆனால் அதற்கான நிவர்த்தி எனக்கு கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறவங்க ஸ்ரீ வராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் ஜோதிடத்திற்கான எல்லா பலன்களுமே சொல்லப்படுதுங்க. அந்த வகையில் உங்களுக்கும் இது போன்ற பலன்கள் வேணும் அப்படின்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன். அதே போல் ஸ்க்ரீனில் அவங்களுடைய தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க. கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையிலையும் நல்லதொரு மாற்றம் வரும். சரி, ஜோதிடத்தின்படி எந்த யோகமும் கிரகங்களுடைய சேர்க்கையும் நீண்ட காலத்துக்கு அல்லது வெகு சில நாட்களுக்கு அனைத்து ராசிகளுக்குமே அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ தாக்கத்தை ஏற்படுத்துங்க. 300 ஆண்டுகளுக்கு பிறகு அத்தகைய அபூர்வமான சேர்க்கை தற்போது நடக்குது. அதாவது ஜூன் 5 முதல் 7 வரை 2.5 நாட்களுக்கு மட்டுமே இந்த 5 கிரகங்களுடைய சேர்க்கை ஏற்படுமாம். பஞ்சாங்கத்தின் கூற்றுப்படி 300 ஆண்டுகளுக்கு பிறகு இத்தகைய யோகம் உருவாகி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதற்கு முன்பு 1724ஆம் ஆண்டு இது போன்ற ஒரு தற்செயலான சேர்க்கை நிகழ்ந்தது என்றும் சொல்றாங்க. அதுபோல இப்போ நடக்கிறது ரொம்ப அதிசயமானதாக பார்க்கப்படுது. அந்த வகையில் ரிஷபராசிக்கு பார்க்கும்போது 2.5 நாட்கள் நீடிக்கும் இந்த 5 கிரகங்களுடைய சேர்க்கை அப்படின்னு பார்க்கும்போது ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய யோகமாக அமையும். எல்லா துறைகளிலும் வெற்றி பெறுவாங்க. ஒன்றிற்கு மேற்பட்ட ஆதாரங்களில் இருந்து பணம் வருவதால் உங்களுடைய நிதிநிலை வலுவடையும். பணப்பற்றாக்குறையால் நிறைவேற வாய்ப்பில்லாமல் இருந்த லட்சியங்கள் கூட இந்த யோகத்தினால நிஜமாகலாம் என்று சொல்லப்படுது. அடுத்ததாக கடகம் ராசி. 5 கிரகங்களுடைய கூட்டணி லாபஸ்தானத்தில் ஏற்படுவதால் கடகராசிக்காரர்களுக்கு மிகவும் சாதகமானதாக இருக்கும். அனைத்து தரப்பில் இருந்தும் நல்ல செய்திகள் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. எதிர்பாராத பண வரவு அதிகரிக்கும். சொந்த வீடு கனவு இவையெல்லாம் நிறைவேறும். புதிய வீடு அல்லது மனை வாங்கக்கூடிய யோகம் கூட உங்களுக்கு அமையலாம். திருமணம் கைகூடி வரும் என்று கடகராசிக்காரர்களுக்கு சொல்றாங்க. நீங்க ரிஷபம் அல்லது கடகராசிக்காரர்களாக இருக்கீங்க அப்படின்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய ராசி என்ன என்பதை பதிவிடுங்க. இதே போல அந்த 3 ராசியில அடுத்ததாக விருச்சகம் ராசி. ஜூன் 5 முதல் 7 வரை நீடிக்கக்கூடிய இந்த 5 கிரகங்களுடைய கூட்டணி விருச்சக ராசிக்காரர்களுக்கு மிகவும் சாதகமாகவும் யோகமான பலன்களை தரக்கூடியதாகவும் இருக்கும். தொழிலில் முன்னேற்றம் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் தொழிலில் நல்லதொரு முன்னேற்றம் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். வெளிநாட்டு முயற்சி உங்களுக்கு சாதகமாகும். புதிய வாகனம் வாங்கக்கூடிய கனவு நிறைவேறும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க விரும்பிய இடத்திற்கு இடமாற்றம் உங்களுக்கு கிடைக்கும். வருமானத்தில் அபரிவிதமான வாழ்க்கை உங்களுக்கு அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். குடும்ப வாழ்க்கையில மகிழ்ச்சியாகவும் வளமாகவும் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைய போகிறது அப்படின்னே சொல்லலாம். இப்படி இந்த பஞ்ச கிரக யோகத்தால விருட்சகம், கடகம், ரிஷபம் இந்த 3 ராசிக்காரர்களுக்கும் மிகவும் நன்மையான பலன்கள் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். 300 ஆண்டுகளுக்கு பிறகு வரக்கூடிய இந்த அபூர்வ சேர்க்கை அப்படிங்கிறது இந்த 3
ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கு மிக பெரும் நன்மையை கொடுக்க போகுது. இன்னும் என்னென்ன ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். கன்னிராசி, சனியினுடைய வருகை இந்த ராசிக்காரர்களுக்கு குறிப்பாக நன்மையை பயக்கும். 6வது வீட்டில் சனி பகவான் பின்னோக்கி இருப்பார். அத்தகைய சூழ்நிலையில் நீங்கள் சர்ச்சைகளில் இருந்து விடுபடுவீங்க. எதிரிகள் தோற்கடிக்கப்படுவாங்க. நீதிமன்ற வழக்கில் வெற்றி பெறுவீங்க. தனிப்பட்ட வாழ்க்கையில் ஆடம்பரங்களை அனுபவிப்பீங்க. உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அடுத்ததாக துலாம் ராசி. துலாம் ராசிக்காரர்களுக்கு மாணவர்கள் மற்றும் வேலைகளை தவிர படிப்புக்கு போதுமானதாக நேரம் ஒதுக்குவது நல்லது. அதாவது ஒரு மத நிகழ்வில் பங்கேற்பீங்க. சொத்து வாங்கினா நன்றாக இருக்கும் அப்படின்னு இந்த காலகட்டத்தில் நினைப்பீங்க. தேவைக்கு ஏற்ப வாகனம் ஓட்ட தேவைக்கு அதாவது உங்களுக்கு தேவையில்லாத சமயத்தில் வாகனத்தை ஓட்ட வேண்டாம். மனைவிடமிருந்து நீங்கள் எதையாவது ரகசியமாக வைத்திருந்தீங்க அப்படின்னா பிறகு சண்டையை ஏற்படுத்தக்கூடும். அதனால் சரியான நேரம் பார்த்து சொல்வது நல்லது. அடுத்ததாக விருட்சகம். 4 கிரகங்களில் 7வது அம்சம் இந்த மாதம் உங்களுடைய ராசியில் இருக்கும். அத்தகைய சூழ்நிலையில் குடும்ப கண்ணோட்டத்தில் இந்த நேரம் உங்களுக்கு மிகவும் நன்றாக இருக்கும். ஒவ்வொரு விஷயத்திற்கும் உங்கள் குடும்ப உறுப்பினர்களிடமிருந்து முழு ஆதரவையும் நிதி நன்மைகளையும் பெறுவீங்க. வரக்கூடிய ஆண்டில் நீங்கள் மூதாதையர் சொத்துக்களை பெற முடியும். மேலும் திருமணமானவர்கள் இந்த காலகட்டத்தில் தங்களுடைய மாமியாரிடமிருந்து நிதி நன்மைகளை பெறலாம். ஆன்மீக பயணத்திற்கு செல்லவும் வாய்ப்பு இருக்குது. அடுத்ததாக தனுசு ராசி. தனுசு ராசியில் அதிபதி குரு. இவர்களால் மற்றவர்களை தன்பால் ஈர்க்க முடியும். தனுசு ராசிக்காரர்கள் தங்களுடைய துணைக்கு முத்தமிடுவதன் மூலமாக தங்களுடைய துணையை மேலும் வலுப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக மகரம். சனியினுடைய பிற்போக்கு காரணமாக மகர ராசிக்காரர்களின் பிரச்சனைகள் மிகவும் அதிகரிக்கலாம். ஆனால் நீங்கள் என்ன பிரச்சனை வந்தாலும் அதை சரி செய்யக்கூடிய மன தைரியத்தை கொண்டவர்களாக இந்த மகர ராசிக்காரர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். பெரும் பண இழப்பு உங்களுக்கு ஏற்படும். வியாபாரம் செய்கிறவங்களுக்கும் பாதிப்பு ஏற்படலாம். சனியினுடைய பிற்போக்குத்தனத்தின் எதிர்மறையான விளைவுகளையும் ஆரோக்கியத்தில் காண முடியும் அப்படின்னே சொல்லலாம். வரப்போகக்கூடிய ஆண்டில் உங்களுக்கு நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்றே சொல்கிறாங்க. அதனால் இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் கவனமாக இருக்கிறது மிகவும் நல்லது. அடுத்ததாக கும்பம் ராசி. அடுத்ததாக கும்பராசி சனி பகவானுடைய சொந்த ராசி. இந்த ராசியில் வசிக்கும் போது சனி பகவானின் பின்னோக்கி சனி பகவான் போகிறார் அப்படின்னே சொல்லலாம். சனி உங்களுடைய ராசியின் லக்னத்தில் வைக்கப்படுகிறார் அப்படின்னே சொல்லலாம். இதனால் உங்களுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கும். மரியாதை கிடைக்கக்கூடிய காலகட்டமாக கும்பராசிக்காரர்களுக்கு இருக்க போகுது. எனக்கு இத்தனை நாள் எனக்கு கிடைக்காத மரியாதை கூட இப்போ கிடைக்கிறதே, அதுவும் நீங்கள் எதிர்பாராதவர்களிடமிருந்து கிடைக்கிறதே என்று நீங்கள் யோசிக்கக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு நல்ல ஒரு மரியாதை கிடைக்கக்கூடிய காலகட்டமாக கும்பராசிக்காரர்களுக்கு இருக்க போகுது. அடுத்ததாக மீனம் ராசி. இந்த ராசிக்காரர்களுக்கு சனி பிற்போக்காக இருக்க போகிறாங்க. எதிர்மறையான விளைவாக நீங்கள் சட்ட மோதல்களில் சிக்கிக்கொள்ளலாம். ஆனாலும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது நல்லது. சர்ச்சைகளை சந்திக்க நேரிடலாம். சனி பகவான் மீன ராசிக்கு உரிய நிறைய தீங்கு விளைவிக்கக்கூடிய காலகட்டமாக கூட இருக்கலாம். ஆனாலும் உங்களுக்கு சனியினுடைய பார்வை ஏற்படும் போது அவை எல்லாம் விலகி நீங்கள் மிகவும் நன்மையை பெற போகிறீங்க அப்படின்னே சொல்லலாம். சனி போல கொடுப்பாரும் இல்லை கெடுப்பாரும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் சனி பகவானுடைய அருள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் சனிக்கிழமை நாட்களில் மறக்காமல் சனி பகவானுடைய வழிபாடுகளை மேற்கொண்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுடைய எல்லாருடைய வாழ்க்கையிலுமே மிகவும் நன்மையான பலன்கள் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். நீங்கள் மீனம் ராசிக்காரர்கள் என்றால் கமெண்ட் பாக்ஸில் மீனம் என்று பதிவிடுங்க. என்ன நண்பர்களே, இன்னைக்கு வீடியோவில் 12 ராசிகளுக்கும் இந்த அமாவாசை திதியில் எப்படிப்பட்ட பலன்கள் அமைந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இது மட்டும் இல்லாமல் ராசி மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலில் நிறைய ஆன்மீக தகவல்கள் இருக்குது. அந்த பதிவுகளை பார்த்து வாங்க, கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். நீங்கள் நம்ம சேனலில் இது போன்ற கோவில்கள் பேசலாம், இது போன்ற கடவுள் பற்றி பேசலாம் அப்படிங்கிற கருத்துக்கள் உங்களுக்கும் இருக்குது அப்படின்னா மறக்காமல் கீழே அந்த கடவுளுடைய பெயரையும் கோவில் பற்றியும் நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. அதே போல் நம்மளுடைய சேனலில் வீடியோக்கள் வரும். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா முதல்ல உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.